திருச்செந்தூர் முருகன் சிலை திருட்டு போனதும் மீண்டும் கடலிலிருந்து மீட்கப்பட்டதும் 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கைப்பற்றி அங்கிருந்த விலை மதிப்பெற்ற மூலவர் முருகப்பெருமான் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்கள் கப்பலில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டனர். ஆனால் கடலில் திடீரென ஏற்பட்ட ஒரு கொடிய புயலால் கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. புயலுக்கு சிலைகளே காரணம் என்று கருதிய டச்சுக்காரர்கள் இரு சிலைகளையும் கடலுக்குள் வீசி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றனர். சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கரின் பிரதிநிதியான வடமலையப்பனின் கனவில் முருகப்பெருமானை தோன்றி தன் சிலைகள் கடலுக்கு அடியில் இருக்கும் இடத்திற்கான அடையாளங்களை, அதாவது சிலைக்கு மேலே ஒரு எலுமிச்சை மிதக்கும், அதன் மேல் ஒரு கருடன் வட்டமிடும் என்று தெரிவித்தார். முருகன் குறிப்பிட்ட அதே அடையாளங்களின்படி வடமலையப்பனும் மக்களும் இணைந்து கடலுக்கு அடியிலிருந்து மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் வெற்றிகரமாக மீட்டனர். கடலுக்கு அடியில் நெடுங்காலம் இருந்ததால் முருகப்பெருமான் சிலையின் மேற்பரப்பில் அரிப்பு ஏற்பட்டு அந்த அரிப்பின் அடையாளம் இன்றும் சிலையில் காணப்படுகிறது. மீட்கப்பட்ட அந்த முருகப்பெருமான் சிலை மீண்டும் திருச்செந்தூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது.